இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ப்ரொஃபஷ்னலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு தம்ப்லைன் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னடா அது தம்ப்லைனில் 7 மில்லியன் அப்படின்னு போட்டிருக்கோம், ஆனால் வியூவர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, ஆனால் போட்டிருக்கதே 7 மில்லியன் போட்டிருக்கேனே இந்த வீடியோவில் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இமேஜ் எடுத்து எப்படி சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அதில் ஃபஸ்ட் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். சாதாரணமாக மொபைலில் எடுத்த இமேஜ் தான் அது. ஓகே, இதில் கொஞ்சம் என்னென்ன ஒர்க் பண்ணலான்றதை நம்ம பார்ப்போம். இமேஜ் போய்க்கோங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், HDR டோனிங் போங்க. போயிட்டு இங்கே எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண வேணாம், ஜஸ்ட் போயிட்டு லோட் ப்ரீசெட் அப்படின்ட்டு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் சில ஃபைல்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்னு இருக்கும். அந்த ஃபோல்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க இந்த HDR எஃபெக்டை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே அந்த ஃபைல் மேலே அப்ளை ஆகிடும். அப்படியே ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ரெண்டாவது எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்டர்ஸ் போயிட்டு கேமரா ரா ஃபில்டர் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இங்கேயும் இந்த ஃபைலும் நான் உங்களுக்கு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஜஸ்ட்டு நீங்கள் லோட் செட்டிங் போங்க. போனீங்கனாலே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளார கேமரா ரா ஃபைல் ப்ரீசெட் இருக்குது. ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். இது ஓரளவு எல்லா விஷயமும் அப்ளை ஆயிரும். ஜஸ்ட் அப்படியே ஓகே கொடுங்க. அதுக்கப்புறம் இங்கே மேஜிக் வேண்டுன்னு ஒரு டூல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பார்த்துக்கோங்க. இந்த டூல் போயிட்டு இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மேஜிக் வேண்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு எங்கேயாவது இருந்தால் கூட நீங்கள் இந்த மேஜிக் வேண்டில் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுங்க. அப்படி கொடுத்தோடனே இப்படி செலக்ட் ஆகிடும். வெறும் அந்த இமேஜ் வரைக்கும் செலக்ட் ஆகும். சில இடத்துல மிஸ் ஆகிட்ருக்கோம். அதை நம்ம இப்போ எப்படி கிளியர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ மிஸ் ஆகிட்ருக்குல இந்த இடத்த. அதுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த டூலை மாற்றுங்க. லேசர் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஷிஃப்ட்டு பிடிச்சி அப்படியே அது மேலேயே ஜஸ்ட் அது மேலேயே அப்படியே ட்ராக் பண்ணுங்க. அது மேலேயே அப்படியே படம் வரைகிற மாதிரி பென்சில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி மவுஸில் மூவ் பண்ணிவிட்டு அது மேலேயே அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஜூமில் இருக்குது. ஜூம் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல்+ கொடுத்திங்கன்னா ஜூம் ஆகிட்டே இருக்கும். கண்ட்ரோல்- கொடுத்திங்கன்னா ஜூம் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ எக்ஸஸாக இங்கே செலக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல செலக்ட் ஆகிட்டுருக்கு. இந்த இமேஜ் என்ன பண்ணலாம், இது எப்படி கரெக்டாக இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த செலெக்ஷனுக்குள்ளேயே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் இன்வர்ஸ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்திங்கன்னா இப்படி செலக்ட் ஆகும். திருப்பி லேசர் டூல் கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு பிடிச்சி கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல்+ கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே லைட்டாக ஸ்பேஸ் பார் அடிச்சிங்கன்னா இந்த ஹேண்ட் சிம்பிள் மாதிரி வரும். அதை அப்படியே மூவ் பண்ணி இப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே வச்சுட்டு இப்போது இந்த லேசர் டூல் ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு அப்படியே இந்த லேசர் டூல் மேலே அப்படியே படம் வரைகிற மாதிரி அது மேலேயே அப்ளை பண்ணுங்கள். எந்த இடம் வேணான்னு முடிவு பண்ணிங்களோ அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே போயிடும். சரி, இப்போ நம்ம கரெக்டாக அந்த ஸ்க்ரீனுக்கு வேணும். அதனால் ஜூம் டூல் போயிட்டு ஃபிட் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படி வந்துடும். இப்போ இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் பண்ணோம். இங்கே திருப்பி மார்க்கெட் டூல் போங்க. ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் போயிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் இன்வர்ஸ் அப்படின்னு கொடுங்க. திருப்பி பழையபடி இப்படி வந்துடும். இப்போ கண்ட்ரோல்-J கொடுங்க. கொடுத்திங்கன்னா இந்த லேயர் தனியாக கட் பண்ணி பிரிஞ்சிடும். அது கரெக்டாக பிரிஞ்சிருக்கான்றதை செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐ எடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி கண்ட்ரோல் பிடிச்சி இந்த கட் பண்ண லேயரை இப்படி கண்ட்ரோல் பிடிச்சிங்கன்னா இந்த கை சிம்பிள் வரும், இந்த ஹேண்ட் சிம்பிள் வரும். இங்கே இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு இப்போ இந்த பேக்ரவுண்ட் பிளர்ராக வேணும். அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் போய்க்குங்க. செலக்ட் போயிட்டு மாடிஃபை போங்க. எக்ஸ்பேண்ட் ஒரு வேல்யூ ஒரு 15 வைக்கிறேன். எதுக்குன்றது நான் அப்புறம் சொல்கிறேன். ஜஸ்ட் ஓகேன்னு கொடுங்க. ஓகேன்றது பதிலாக நான் என்டர் அடித்தேன் கீபோர்டில். அதுக்கப்புறம் எடிட்டில் போயிட்டு ஃபில்லுன்னு கொடுங்க. இந்த வேறு ஏதாவது இருந்ததுன்னா இந்த கண்டென்ட் அவர் இதை கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுங்க. இந்த பேக்ரவுண்டில்
அந்த இமேஜ் மேலே இருந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அது மேலே அப்ளை ஆகிருக்கும். இப்போ இந்த லேயர் தனியாக இருக்கும். இது வேறு மாதிரி இருக்கும், அது வேறு மாதிரி இருக்கும். ஃபில்டரில் போயிட்டு பிளர் கேலரி போயிட்டு இங்கே ஃபீல்டு பிளர் கொடுங்க. ஃபீல்டு பிளர் கொடுத்துட்டு இங்கே இந்த பிளரோட வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஓரளவு இந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். பொக்கே எஃபெக்ட் ஓரளவு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து ஜஸ்ட் ஓகேன்னு கொடுங்க. ஓகே, இது ஒரு ஸ்டெப்பு. இப்போது அடுத்தது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து ஒரு சில ஃபோல்டர்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத அப்படியே எடுத்து இங்கே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த பாருங்கள், இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜில் வந்து கலர்ஸ்லாம் நான் சிலது கொடுத்துருக்கேன். இந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஆரஞ்சு இருக்குது பார்த்தீங்களா? இதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே வைங்க. ஓகே, ஆரஞ்சு வந்து ஆரஞ்சு மாதிரி கலர் அப்ளை ஆகிட்டுருக்கு. இது வந்து கலர் லுக்கப் தான். ஜஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டெக்ஸ்ட்டும் உங்களுக்கு டைப் பண்ணி அதில் வச்சுருக்கேன். அந்த ஒரு அலைன்மெண்ட்டு சும்மா ஒரு டம்மி அலைன்மெண்ட் தான். ஜஸ்ட் அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பனில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டு பிடிச்சி இந்த 3 டெக்ஸ்ட்டும் நமக்கு வேணும். அதனால் இந்த 3 டெக்ஸ்ட்டையும் கிளிக் பண்ணிவிட்டு லிங்க் கொடுத்துக்கோங்க. இங்கே செயின் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? லிங்க்னு கொடுத்துட்டு அப்படியே இந்த ஃபைலுக்கு வந்து அதை ட்ராக் பண்ணுங்கள். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது எனக்கு வந்து இந்த கலர் வந்து டார்க் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கலர் வேணும்னா ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே பிளாக்கை கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் வேணும், அதனால் ஒயிட் வைக்கிறேன். ஒயிட் ஏன் எல்லோ கலரில் தெரியுதுன்றதை நான் திருப்பி சொல்கிறேன். ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி இந்த மேலே இருக்க டீட்டெயில்ஸும் வந்து எனக்கு ஒயிட் வேணும். ஒயிட் வேணும் மீன்ஸ் எனக்கு லைட்டாக இருந்தால் போதும். ஓகேங்களா? அதுக்காக இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வச்சோம்ல, அதெல்லாம் சேர்ந்து அப்ளை ஆகிட்டுருக்கு. அந்த கலர் லுக்கப் இது கொடுக்குறனால இது வந்து எல்லோ கலரில் நமக்கு தெரியுது. பட் எல்லோ கலரும் நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்த ஃபோட்டோ போகலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஃபோட்டோவில் போய்ட்டு ஏற்கனவே நம்ம பண்ண மாதிரி இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் HDR டோனிங் நான் ஏற்கனவே லோட் பண்ணி வச்சுருக்கேன்ல, லோட் ப்ரீசெட் போயிட்டு இந்த எம்எம்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்க இந்த எஃபெக்ட் அப்படியே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அப்ளை ஆகும். ஜஸ்ட் ஓகே கொடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேமரா ராவில் போயிட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஃபில்டரில் போயிட்டு கேமரா ரா ஃபில்டர் இருக்குது, அங்கே கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து ஃபில்டரில் போயிட்டு கேமரா ரா ஃபில்டர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே லாஸ்ட்டில் 3 டாட்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், அங்கே கிளிக் பண்ணிவிட்டு லோட் செட்டிங் திருப்பி கொடுக்குறேன். ஏற்கனவே பார்த்தோம், அதே தான். நம்ம எம்எம் ஃபோல்டர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே அந்த ப்ரீசெட் இருக்கும், ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம இந்த ஃபோட்டோவில் பார்த்து தான் கொஞ்சம் சில சேஞ்சஸ் ஆகும். ஜஸ்ட் அப்படியே ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு திருப்பி வந்து மேஜிக் வேண்ட் டூல் போங்க, கிளிக் பண்ணுங்கள், செலக்ட் சப்ஜெக்ட் கொடுங்க. இங்கே வந்து மாஸ்க்னு ஒரு எஃபெக்ட் இருப்பாங்க. இங்கே வந்து லேயர் மாஸ்க், ஆட் ஏ மாஸ்க், இந்த வந்து கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா பேக்கில் இருக்க லேயர்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இப்போது இந்த ஃபைலை அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். சைஸ் வந்து வேரியேஷன் வரும், ஏன்னா ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஒவ்வொரு சைஸ், அதனால் கொஞ்சம் வேரியேஷன் வரும். அதனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா Ctrl- கொடுக்குறேன். Ctrl- கொடுத்துட்டு Ctrl+T. ஒருவேளை இந்த செயின் லாக் இருந்ததுன்னா அதை எடுத்து விட்டுருங்க. எடுத்துட்டு ஜஸ்ட் ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதை அப்படியே மூவ் பண்ணி வைங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில். இப்போ இந்த கார்னர் பிடிச்சி மூவ் பண்ணலாம், ஆனால் ஷிஃப்ட்லேருந்து கீபோர்டில் ஷிஃப்ட்லேருந்து கை எடுக்காமல் இப்படி பண்ணிக்கோங்க. ஓகே, திருப்பியும் இன்னும் கொஞ்சம் இந்த சைஸ் ஓகேன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் கீபோர்டில் என்டர் அடிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இங்கே வந்து இந்த சென்டராக இங்கே ஆரோ சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணாலும் அப்ளை ஆகிடும். ஓகே, இப்போது ஃபிட் ஸ்க்ரீன் கொடுத்திங்கன்னா இந்த சைஸ்க்கு கரெக்டாக வந்துடும். இப்போ கொஞ்சம் சின்னதாக பார்க்கலாம் அப்படின்னா Ctrl- அப்படி கொடுத்துக்கோங்க.
எனக்கு நான் இந்த ஃபோட்டோ இன்னும் சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணுங்கள், Ctrl T இன்னும் சின்னது. உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து இன்னொரு சில விஷயம் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கே இந்த ஃபஸ்ட் இமேஜ் பண்ணோம்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. திருப்பி வந்து இங்கே ஆட் லேயர் மாஸ்க் கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா கிரேடியன்ட் வரும். கிரேடியன்ட் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக்லேயே பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும். பாதி டிரான்ஸ்பரண்ட்டு பாதி கலர் ஃபில்டு இருக்கும். ஃபோர் கிரவுண்ட் வந்து ஃபில் ஆகிட்டுருக்கு. இப்போ கீபோர்டில் எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்சஸ் வரும். சேஞ்சஸ் வந்ததுன்னா இங்கே மேலே பிளாக் வந்துடும். ஓகேங்களா, பிளாக் வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷிஃப்ட்டு பிடிச்சி இந்த லேயர் பார்த்தோம்ல, இந்த லேயர் மேலே ஷிஃப்ட்டு பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லேயர் வந்து கொஞ்சம் எரைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பிரைட்னஸ் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு Ctrl Lன்னு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த விஷயத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து லெவல்ஸ். இப்போ இதுக்கு எனக்கு கொஞ்சம் பிரைட்னஸ் தேவை, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், சென்டராக இருக்கிறத கொஞ்சம் மூவ் பண்ணேன். இதே வேல்யூஸ் தான் எல்லா ஃபோட்டோஸுக்கும் கொடுக்கணுன்றது இல்லை. அந்தந்த ஃபோட்டோஸ் தந்தாலும் நீங்கள் கண்ணில் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இப்போ இதுக்கும் வந்து நான் கொஞ்சம் கண்ட்ரோல் லெவல் கொடுத்து கொஞ்சம் இது பண்ணுறேன். இந்த பேக்கில் இருக்க லேயருக்கு Ctrl L கொடுத்து லைட்டாக எப்படி மூவ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பண்ணுங்கள், ரொம்ப பண்ண வேணாம். ரொம்ப பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்து லாஸ் ஆகும். அதோட குவாலிட்டி, அந்த எஃபெக்ட்ஸ்லாம் லாஸ் ஆகும். அதனால் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அப்படியே ஓகே பண்ணுங்கள். இப்போது நான் உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருந்தேன்ல, இந்த ஃபோல்டரில் ஒரு சின்ன எஃபெக்ட் இருக்குது. அதை வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போய்ட்டு இந்த எஃபெக்ட்ஸ்னு இருக்கு பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்கள், காப்பி லேயர் ஸ்டைல் அப்படின்னு கொடுங்க. இந்த லேயருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜ் எடுத்தால் தெரியும். இதை ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் ஸ்டைல் அப்படின்னு கொடுங்க. கொஞ்சம் ஒரு yellowish வேல்யூ கொஞ்சம் கூடியிருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அது எப்படி தெரியுன்றதை நம்ம பார்ப்போம். திருப்பி வந்து இந்த லேயர் கிளிக் பண்ணுறோம். இந்த லேயரு ரெட் கலர் ஷர்ட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் ஸ்டைல் கொடுங்க. சரி, இது என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப இதாக தெரில உங்களுக்கு. ஏன்னா அந்த எஃபெக்டே வந்து ஒரு yellow டைப் ஆஃப் ஒரு ஷேடு தான். அந்த ஷேடு வந்து என்ன ஆகுதுன்னா இது மேலே அப்ளை ஆகிட்டுருக்கு. இது எப்படி தெரியும்னா, இந்த கலர் லுக்கப் எடுத்திங்கன்னா தெரியும். இந்த எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, எடுத்திங்கன்னா இதில் வந்து லைட்டாக ஒரு ஷேட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த மாதிரி இது மேலே அப்ளை ஆகும். உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருந்ததுன்னா இதையும் ஓகே பண்ணலாம். இல்லை எனக்கு வேறு எஃபெக்ட்ஸ் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இங்கே திருப்பி இந்த வச்சுக்கோங்க. இப்போ இந்த டோன் வேல்யூ கொஞ்சம் வேறு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம், இந்த yellowish இல்லாமல் வேறு சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே போய்க்கோங்க. இங்கே போயிட்டு அதுக்கு முன்னாடி இந்த லேயர் எல்லாமே நமக்கு ரொம்ப குட்டி குட்டியாக தெரியுது. இதை கொஞ்சம் பெருசாக ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு பேனல் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இங்கே இந்த மூணாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. பண்ணிங்கன்னா இது எல்லாமே கொஞ்சம் பெருசாக தெரியும். ஓகேங்களா, இதை ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் ஓகே, இந்த இதை வச்சுக்கோங்க. இப்போது எனக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த கலர் வேல்யூ கொஞ்சம் yellow ஷேட் இல்லாமல் வேறு வேல்யூஸ் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணால் அதை இப்போ மாற்றுறது நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சரி, எனக்கு இந்த அலைன்மெண்ட் பிடிச்சிருக்கு, அதனால் நான் இந்த அலைன்மெண்ட்டில் இந்த ஃபோட்டோ வைக்கிறேன். இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இந்த ஏரியாவை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். 3D LUTஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் நம்ம அந்த கலர் வேல்யூஸ் எல்லாமே பண்ணுவாங்க. இப்போது இந்த 3D LUTs மூலிமா அவங்க கொடுத்துருக்க டிஃபால்ட்டு தான் இது. அதை வந்து வேறு சில ஃபோட்டோஷாப்லேயே டிஃபால்ட்டு தான் இது. வேறு சில எஃபெக்ட்ஸை நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஒருவேளை இதை விட அது நல்லா இருந்தால் அதை கூட அப்படியே விட்டுடலாம். ஜஸ்ட் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், பண்ணிவிட்டு ஒன்று கொடுத்து பார்க்குறேன். இப்போ எனக்கு க்ரீன் வேல்யூ வேணும்னா க்ரீன் வேல்யூ வச்சுக்கோங்க. இப்போ கீபோர்டில் அப் ஏரோ யூஸ் பண்ணுங்கள். அப் ஏரோ யூஸ் பண்ணால் அடுத்தடுத்த கலர் வேல்யூஸ் மாறிட்டே போகும். கிளிக் பண்ண அதோட வேல்யூஸ் வந்து மாறிட்டே போகும். அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க கலர்ஸ் எல்லாமே இது மேலே அப்ளை ஆகும். ஜஸ்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஓகே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நார்மலான ஒரு இமேஜோ ஒர்க்கை எடுத்து நீங்கள் பக்கா ப்ரொஃபஷனலாக பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து
இந்த கலர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் இந்த கலர் நான் இங்கே இந்த ஃபைலுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இன்னும் சில சேஞ்சஸ் சும்மா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் டூல் எடுத்து இங்கே லைட்டாக இப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி இப்படி வச்சுட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இங்கே ஃபோர் கிரவுண்ட் வந்து பிளாக் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ்போர்ட்டிங்னா இப்படி மாறும். ஜஸ்ட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பிளாக் வந்து இங்கே வரும். இதை கொஞ்சம் அப்வர்ட்ஸ் தள்ளணுன்னா என்ன பண்ணுங்கன்னா, கீபோர்டில் அப்பை ரிமூவ் பண்ணுங்கள். சரி, இது எனக்கு இன்னொரு காப்பி வேணும் அப்படின்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ட் ஷிஃப்ட் அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி நமக்கு கிடைக்கும். அதை அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா கண்ட்ரோல் T கொடுத்துட்டு லைட்டாக இதை மூவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இது கிடைக்கும். ஈவன் இந்த டெக்ஸ்ட்டை ஏதாவது எடிட் பண்ணணுன்னா கூட நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டைட்டிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, தம்ப்லைன் சைஸ்க்கு மாற்றி வைக்கணும். அதுக்கு ஏன்னா நான் வந்து இந்த ஃபோட்டோ இமேஜோட சைஸ்லேயே நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். எந்த சைஸில் வேணால் ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் நான் இந்த ஃபோட்டோ சைஸ்லேயே அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் டிஃபால்ட்டாக. இருந்தாலும் இதை நம்ம தம்ப்லைன் சைஸ்க்கு மாற்றலாம். அதுக்கு என்ன பண்ணலாம், நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபிலிம் அண்ட் வீடியோ அதை கிளிக் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து இந்த 1280 × 720 அதை கிளிக் பண்ணிக்கோங்க. க்ரியேட்னு கொடுங்க. க்ரியேட் கொடுத்தோன்னா ஃபைல் இப்படி வந்துடும். இன்கேஸ் இந்த லைன் எடுக்கணும் அப்படின்னா கீபோர்டில் கண்ட்ரோல் :செமிகோலன் இருக்கும். ஆல்ஃபபெட் எல் பக்கத்தில் கண்ட்ரோல் :செமிகோலன் ஒரே கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா, கண்ட்ரோல் பிடிச்சி கிளிக் பண்ணிங்கன்னா அது போயிடும். இப்போ இதை கண்ட்ரோல் A கொடுங்க. எடிட்டில் போய்ட்டு காப்பி மெர்ஜிட்டு கொடுங்க. பண்ணிவிட்டு கண்ட்ரோல் V கொடுங்க. இது எல்லாமே சைஸ் வந்து பெருசாக கிடைக்கும். இதை கண்ட்ரோல் - கொடுத்துட்டு கண்ட்ரோல் T கொடுத்துட்டு அப்படியே ட்ராக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஆல்ட் ஷிஃப்ட் பிடிச்சி இதை கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. ஆல்ட் ஷிஃப்ட் எதுக்கு பிடிக்கிறோன்னா, உங்களுக்கு எக்ஸாக்டாக இதில் அலைன் ஆகும். அதுக்காக தான் நம்ம இந்த ஆல்ட் ஷிஃப்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த 7 மில்லியன் அப்படின்றது ஒரு டைட்டில். இது வந்து இத்தனை வியூவர்ஸ்க்காக கிடையாது, இந்த சப்ஜெக்டோட இந்த ஒர்க்கோட ஒரு டைட்டில். ஓகே, இப்படி மெர்ஜ் பண்ண ஃபைலை இங்கே வச்சுட்டு ஃபைலில் போய்ட்டு சேவ் அ காப்பி ஆன் யுவர் கம்ப்யூட்டர், சேவ் ஆன் யுவர் கம்ப்யூட்டர். இங்கே வந்து நமக்கு தேவை வந்து JPEG ஃபைல், அதனால் JPEGனு மாற்றிக்கோங்க. நான் இப்போ டெஸ்க்டாப்பில் சும்மா ஒரு டம்மியாக சேவ் பண்ணுறேன், டெஸ்ட்டுன்னு போடுறேன். ஜஸ்ட் என்டர். இந்த வேல்யூஸ் வந்து 6 வச்சுக்கோங்க. இன்னும் குறைக்கினா கூட குறைச்சிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கம்மியாக வேணாலும் வச்சுக்கோங்க. ஒருவேளை அப்லோட் பண்ண முடியல அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த வேல்யூஸை குறைச்சிட்டே போங்க. JPEG ஃபைல் அப்லோட் பண்ண முடியலன்னா இந்த வேல்யூஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி சேவ் JPG ஆப்ஷன் பண்ணும்போது இதோட வேல்யூஸை வந்து குறைச்சிக்கோங்க. ஓகே, JPEG வந்து சேவ் ஆகிருக்கும். ஃபோட்டோஷாப் ஃபைல் தனியாக இருக்கும், JPEG தனியாக இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யார் வேணாலும் இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலான குவாலிட்டியாக ஒர்க் பண்ணுறதுக்கு இதை ட்ரை பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானது.